கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு எம்ப்ராய்டரி ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். மெக்கா மெதினா மஸ்ஜிதுல் அக்ஸா. நான் 3 மாஸ்கையும் எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 பள்ளியும் ஒரே பிக்சரில் எடிட் பண்ணி கொண்டு வந்துக்கோங்க. நான் நிறைய பிக்சர் பிரிண்டஸ்ட் அண்ட் அதர் வெப்சைட்டில் சர்ச் பண்ணேன், பட் எனக்கு எதுவும் அவ்வளோ விருப்பமாக இல்லை. அது எல்லாமே ஒரிஜினல் பிக்சரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் நான் எக்ஸாக்டாக சேமாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் நானே எடிட் பண்ணலான்னு யோசிச்சு அது எல்லாத்தையுமே 3யும் ஒரே பிக்சரில் கொண்டுட்டு வந்தேன். அந்த எடிட்டிங் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேப்பர், அதாவது ஃபைனல் டிராஃப்டை வந்து A3 பேப்பரில் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 கார்பன் ஷீட் தேவைப்படும். அந்த 2 கார்பன் ஷீட்லேயும் வாங்கிக்கோங்க. நான் வந்து எல்லோ இங்க் இருக்கிற மாதிரி தான் கார்பன் ஷீட்டில் வாங்கினேன். ஏன் எல்லோ இங்க்குன்னா, மற்ற கலர்ஸ்லாம் வாங்கும்போது ரொம்பவே கிளாத்தில் வந்து வைப்ரண்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒயிட் கிளாத் தான் பேக்ரவுண்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மித்த இங்க் போட்டோன்னா அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ஸோ வந்து எல்லோ இங்க் வந்து லைட் எல்லோ இங்க் வாங்கினா வந்து இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் த்ரெட்டு கூடயே பைண்ட் ஆகி போயிடும். நம்ம மிஸ்டேக் பண்ணோன்னா ரொம்ப தெரியாது. ஓகேவா? அதனால் அப்புறமா ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோரில் இல்லை தரையில், அதாவது ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸில் வந்து போட்டு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கார்பன் ஷீட் வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த கார்பன் ஷீட்டையும் வச்சுக்கிட்டு, அதுக்கு மேலே நீங்கள் A3யில் பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்தீங்கல்ல அந்த மாஸ்க், அந்த பிக்சரை வந்து வச்சுட்டு சேஃப்டி பின், அதாவது குண்டூசி வச்சு செக்யூர் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் செக்யூர் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பென்னோ, அதாவது இங்கே இல்லாத காலி பென்னோ, அப்படி இல்லைன்னா ஷார்ப்பே இல்லாத பென்சிலோ வச்சு அதை வந்து ட்ராயிங் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் அந்த ஷீட்டை வந்து தூக்குறதோ இல்லை வந்து மாற்றி வைக்கிறதோ அது வந்து பண்ணவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபிக்ஸிங் தான். அதை எக்காரணத்தை கொண்டும் தொடக்கூடாது. நீங்கள் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம், ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா அந்த பிக்சர் சரியாக வராது. ஸோ வந்து இதெல்லாம் நீங்கள் அவுட்லைன் வந்து நல்ல பென்சிலை வச்சோ பெண்ணை வச்சோ ட்ராயிங் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து லைட்டாக ஒரு இடத்துல வந்து பின்னை உருவிட்டு அந்த கார்பன் ஷீட்டையும் தூக்கிட்டு பாருங்கள் அந்த பிரிண்ட் வந்து உளுந்துருக்கா. பிரிண்ட் விழலைன்னா நீங்கள் மறுபடியும் அதே இடத்துல பின்னை செக்யூர் பண்ணிடுங்க. ஒவ்வொரு இடத்தையும் இந்த மாதிரி தூக்கி பார்க்காதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அந்த வரைகிற அச்சு வந்து அதில் விழுந்திருக்கா விழலையான்னு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பின்னை உருவிட்டு அப்புறம் அந்த ஷீட்டையும் கார்பன் ஷீட்டையும் எடுத்து செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து, அதாவது அந்த அச்சு வந்து விழாமல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு மேலே வந்து நீங்கள் பென்சிலோ இல்லை பென்னோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை வச்சு ஸ்கேல் யூஸ் பண்ணி நீட்டாக வந்து அதே மாதிரி அந்த பிக்சரில் இருக்க மாதிரி அலைன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை என்னால் வந்து அவ்வளோ டெலிகேட் அவ்வளோ பர்ஃபெக்டாக அலைன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து அந்த பேப்பர் A3 பேப்பர் இருக்குல்ல, அதை ஃப்ரேமுக்கு கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு மேலே வந்து குண்டூசி வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டு கீழே ஒரு லைட் வச்சுக்கோங்க. அந்த லைட் வெளிச்சத்துக்கு மேலே வந்து அந்த அவுட்லைன் வந்து தெரியும். அப்போ அதை வச்சு அதுக்கு மேலேயே அந்த பென்னையும் பென்சிலையோ வச்சு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா பர்ஃபெக்டாக இன்னுமே கிடைக்கும். ஓகேவா? ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய பிக்சர் வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு நம்ம மதினாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே பிகினிங்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் உள்ளது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிகினிங்க்கு வராதிங்க. ஏன்னா நீங்கள் செகண்ட் இதை முடிக்கும்போது நீங்கள் போடுற ஸ்டிச்சை பொறுத்து அந்த கிளாத் வந்து சுருங்கவும் விரியவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே உள்ளதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்குள்ளதுக்கு போங்க. அது போக நான் வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் அண்ட் ஐவரி கலர் எடுத்துருக்கேன். மதினாவோட டவரை ஃபஸ்ட்டு எம்போ ஸ்டிச் வர எடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் ஜரி த்ரெட்டை வந்து நான் காபாக்கம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மேலே இருந்து தான் கீழ் நோக்கி வரணும், கீழே இருந்து மேலே நோக்கி போகக்கூடாது. ஸ்டிச்சுக்கு எங்கெல்லாம் அவுட்லைன் கொடுக்கணுமோ அதையும் கம்ப்ளீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஐவரி கலரை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொடுத்து முடிச்ச அப்புறம் டவர்ஸ்க்கு இந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னா டவர்ஸ் கிட்டையும் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக ட்ரா பண்ணி நீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து த்ரெட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மதினாவோட டோம்லுக்கு மேலேயும் நீங்கள் வந்து த்ரெட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் காபாவோட மேல் பக்கத்தில் அவுட்லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா உள்ளுக்குள்ளாடி ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீழே உள்ள ஸ்கேலுக்கு அவுட்லைன் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் மதினாக்கு மேலே டோமில் எம்போஸ் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். இதனால கீழே உள்ள ஆர்ச்சுக்குள்ளாடி டார்க் கலரும் வெளியே வந்து டோம்பு கொடுத்து அதே லைட் கலர், கொஞ்சம் லைட் கலரும்
அப்புறம் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டே அவுட்லைன் போட்டு தான் கொடுக்கணும், அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. அப்புறமா காபாவில் ஸ்கேலப் அவுட்லைன் பிளாக் த்ரெட் வச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு ஒயிட் த்ரெட் வச்சும் ஃபுல்லாடி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கள் அதாவது பிரிக்கையும் வந்து நான் வந்து லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பிரிக் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும்போது அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் கோடு இருக்கும். சிமிலர்லி இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்கிறோம்னா, இப்போ செங்கல் வைக்கிறீங்க, அதுக்கு மேலே சாந்து போடும்போது அந்த சாந்தோட கலர் அதில் இருக்குமா, அதே மாதிரி தான் நீங்கள் வந்து செங்கல் வைக்கிற இடத்துக்கு மட்டும் தான் நீங்கள் இந்த கலர் கொடுக்கணும். சாந்து வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து சரி த்ரெட் தான் இதில் யூஸ் பண்ணணும். ஓகேவா? காபா கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அலெக்ஸா டோமை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே உள்ள இடத்துல பேக்ரவுண்ட் ஒயிட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஆர்ச்சுக்கு வந்து க்ரீன் அண்ட் டெயில் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே பில்டிங்க்கு லோடிங் ஸ்டிச்சு, மிச்சம் எல்லாம் தாம்பூர் கொடுத்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத ஆர்ச்செல்லாம் கொடுத்து முடித்ததுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. தாம்பூர் கொடுக்கறதுனால கிளாத் வந்து கொஞ்சம் சுருங்கும். ஸோ நீங்கள் ஸ்கேல் வச்சு நீட்டாக மறுபடியும் ஒரு கோடு போட்டு அலைன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அவுட்லைன் கொடுங்க. லாஸ்ட்டாக பேஸ்மெண்ட்டுக்கு ஜரி த்ரெட் அண்ட் ஐவரி கலர் கொடுத்துருக்கேன். டோருக்கு ப்ரௌன் அண்ட் பிளாக் கொடுத்துருக்கேன். ஃபினிஷ் பண்ண அப்புறம் இப்படி தான் இருந்தது. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒன் குரான் வேர்ஸை வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இது தான் எடுத்துருக்கிறேன். இது பென்சில் வச்சு தனியாக எழுதி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீட்டாக எழுத வராது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நான் எடுத்திருக்கிறது வந்து சூரா அல் ஹதீத் வேர்ஸ் நம்பர் 4 அண்ட் ஓஹோ மாக்கும் ஐனமாக்குன்தும் இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் அண்ட் ஹீ இஸ் வித் யூ வேர் எவர் யூ ஆர், அண்ட் தமிழில் இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்கள் கூடவே தான் இருக்கான். இந்த வேர்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவுட்லைனுக்கு வந்து ஜரி த்ரெட் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட டீட்டெயில் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அரபிக் கேலிகிராஃபி அண்ட் டைப்போகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் வேறு ஃபாண்ட் அண்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ்க்கு தான் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். நான் இந்த மாதிரி ஆர்ட் வந்து என் லைஃப் டைமில் அட்லீஸ்ட் ஒரு டைமாவது பண்ணணுன்னு வந்து ரொம்ப நினச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் ஃபைனலி டிட் தட். அண்ட் இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஹோலாக கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களோட ரிவ்யூ வந்து மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.